Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறப்போ வந்து நிறையா பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே ஒரே டைப் ஃபொண்ட் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஒரே டைப் ஃபொண்ட் சைஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து எப்போயாவது நீங்கள் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேலிபரி அப்படின்ற ஃபொண்ட் தான் மோஸ்ட்லி வந்து அட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபொண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து அந்த ஃபொண்ட் ஸ்டைலில் வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். பட் நம்மளால் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபொண்ட்டை வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அதோட இந்த ஃபொண்ட் சைஸையுமே நம்மளால் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்பயுமே வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணுறப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து அதே ஃபொண்ட்டில் வந்து உங்களால் எந்த டாக்குமெண்ட் வேணாலும் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்க ஃபொண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான ஃபொண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல வந்து ஃபொண்ட் சைஸுமே காட்டுது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் குட்டியாக ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டா குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஃபொண்ட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து நமக்கு தேவையான ஃபொண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஒரு ஃபொண்ட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ வந்து நமக்கு ஃபொண்ட் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபொண்ட் சைஸுமே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் 11 அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போம் வந்துச்சுன்னா செட் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல கேட்கும் இந்த இடத்துல நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டுமே இதை வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறீங்களா இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஸோ நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் இருந்துச்சுன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஃபொண்ட் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஏதாவது டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இன்னும் எதுவும் டைப் பண்ணலை. ஸோ நார்மலாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். டோன்ட் சேவ். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து வேர்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். blank டாக்குமெண்ட். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாகவே வந்து நான் இந்த ஃபொண்ட்டுமே வந்து செலக்ட் பண்ணல. ஆனால் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்றத வந்து இப்போ ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஏதாவது ஒரு ஃபொண்ட்டை வந்து நம்மளால் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே வேர்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.